குட் ஈவினிங். நம்ம ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் மற்றும் எஸ்பிஐ போன்ற பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக பர்டிகுலரா டேட்டா பேஸ் கொஸ்டின், ஓகேங்களா, டேட்டா என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. அது நம்ம வரிசையா ஒவ்வொரு வீடியோ பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது 4th வீடியோ, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்க. ஒரு லைன் சார்ட் கொடுத்துருக்காங்க. லைன் சார்ட் ஷோ தி நம்பர் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இன் 5 டிஃபரண்ட் காலேஜ். Study the line chart given below and answer the following question. ஓகேங்களா. சோ மொத்தம் 5 காலேஜ் கொடுத்திருக்காங்க. A B C D E. மொத்தம் 5 காலேஜ்ல கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு படிக்கிறாங்க, ஓகேங்களா. இதுல பாருங்க, காலேஜ் ஏல கிராஜுவேட் 80 ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க. அந்த லைன் கிராஃப் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் போட்டது வந்து கிராஜுவேட், ட்ரையாங்கிள் போட்டிருக்கிறது போஸ்ட் கிராஜுவேட், ஓகேங்களா. சோ கிராஜுவேட் காலேஜ் ஏல வந்து 80 ஸ்டூடெண்ட், பில 120 ஸ்டூடெண்ட், சில 140, டில 40, இல 70. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா காலேஜ் ஏல 120, காலேஜ் பில 150, காலேஜ் சில 160, காலேஜ் டில 50, காலேஜ் இல 100, ஓகேங்களா. இதுதான் அவங்க கொடுத்திருக்க டேட்டா. இப்போ கீழ 5 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இந்த 5 क्वेश्चन ரொம்ப நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. First question, total number of students graduate plus postgraduate in college A in together, ஓகேங்களா. சோ காலேஜ் A வந்து graduate plus postgraduate, ஓகேங்களா. இது ரெண்டும் சேர்ந்து டோட்டல் நம்பர் என்னவோ in together or what percent more or less than total postgraduate student in college B and college E, ஓகேங்களா. சோ B plus E, college B plus college E ல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. இதுல வந்து இது எவ்வளவு குறைவா இருக்கு அல்லது அதிகமா இருக்கு, இதுதான் क्वेश्चन கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, காலேஜ் ஏ கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 80 கொடுத்துட்டாங்க. சோ 80 பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 120. சோ 80 பிளஸ் 120 ஈக்குவல் எவ்வளவு 200. காலேஜ் ஏல கிராஜுவேட் பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் காலேஜ் பியும் காலேஜ் ஈயும். சோ காலேஜ் பி பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் 150 இருக்காங்க. 150 ஸ்டூடெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் பிளஸ் காலேஜ் இ போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளவு 100 equal to 250. இதுனா சோ இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது இதை விட இது குறைவா தான் இருக்கு. அப்போ 250க்கு 50 ஸ்டூடெண்ட் குறைவா இருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் கேட்டானா 100க்கு எவ்வளவு. சோ ஸ்டார்ட் பண்ணி 1 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். 1 5 சார் 25 சார். சோ 20% குறைவா இருப்பாங்க, ஓகேங்களா. இத நம்ம பார்த்தாலே சொல்லிட முடியும். எப்பவுமே ஒரு நம்பர்ல 10% கண்டுபிடிக்க ரைட் சைடுல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரைக்கும் சொல்லிருக்கேன். சோ 10% 25, இப்போ 50 குறைவா இருக்கு. சோ 20%, ஓகேங்களா. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். செகண்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்கப்பா. If ratio of boys to girls in graduate student and postgraduate student in college C, ஓகேங்களா. சோ காலேஜ் C சொல்லிட்டாங்க. காலேஜ் C ல கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இங்க போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அதே காலேஜ் C ல, ஓகேங்களா. இதுல பாய்ஸ் இஸ் கேர்ள்ஸ், இங்க பாய்ஸ் இஸ் கேர்ள்ஸ். என்ன ரேஷியோ சொல்லிருக்காங்கன்னா 3:2. கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் 3:2, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் 5:3. இந்த ரேஷியோல இருக்கு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் காலேஜ் சி ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம क्वेश्चन பாருங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, then find the ratio of total number of boys in graduate student and postgraduate student in college C together total number of graduate student in college B, ஓகேங்களா. இதுதான் கேட்டிருக்காங்க. சோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கேர்ள்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லை, ஏன்னா क्वेश्चन அது இல்ல. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காலேஜ் சி ல கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பாருங்க 140 இருக்கு, ஓகேங்களா. சோ பாய்ஸ் கேர்ள்ஸும் 3:2. அப்போ இது 3 பார்ட்னா இது 2 பார்ட். சோ டோட்டல் 5 பார்ட். இந்த 5 பார்ட்டுக்கு தான் 140 ஸ்டூடண்ட்ஸ், ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 5 சார், இங்க 28 5 சார் 140, ஓகேங்களா. சோ 1 பார்ட் வந்து 28 வருதுப்பா. இப்போ நம்ம பாய்ஸ் வந்து 3 பார்ட், அப்போ 328 எவ்வளவு, ஓகேங்களா. சோ 320 வந்து ஒரு 60 வரும், 3 8 ஒரு 24.
ஸோ பாய்ஸ் வந்து 84 இருப்பாங்க. ஓகேங்களா, கேர்ள்ஸ் பேலன்ஸ் இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லை. ஓகேங்களா, அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் வாங்க. அப்படி காலேஜ் சில போஸ்ட் கிராஜுவேட், காலேஜ் சி போஸ்ட் கிராஜுவேட் 160 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, டோட்டல் 160 ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, இப்போ என்ன ரேஷியோல இருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 5:3 ரேஷியோல இருக்காங்க. ஸோ இது 5 பார்ட், அது ஒரு 3 பார்ட், டோட்டல் 8 பார்ட். 8 பார்ட். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண 1 8 சார், இது 28 சார். ஸோ ஒரு பார்ட் வந்து 20 ஸ்டூடெண்ட், இங்க பாய்ஸ் வந்து 5 பார்ட், அப்போ எவ்வளவு 100 ஸ்டூடெண்ட். ஸோ மொத்தத்துல காலேஜ் சில கிராஜுவேட்டும் போஸ்ட் கிராஜுவேட்டும் சேர்ந்து பாய்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 84, இது ஒரு 100. ஸோ 184. ஓகேங்களா, அதுக்கும் ரேஷியோ எதுக்கும் கேட்கறாங்கன்னா காலேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இன் காலேஜ் பி. ஸோ காலேஜ் பில 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ 120. ஸோ இந்த 120 காலேஜ் பில இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் சில கிராஜுவேட் பாய்ஸ் பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட் பாய்ஸ் இந்த ரெண்டு கூட ரேஷியோ தான் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ இது 184 இருக்காங்க, இது 120 இருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க 15 8 ஆர் 120, ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 8 ஆர் 16, பேலன்ஸ் 2 24 ஆர் 3 8 ஆர். ஸோ 23:15 இதோட ஆன்சர். 23:15 ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி ல இருக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. That question, total number of graduate student in college C and college E together. ஓகேங்களா, so graduate student college C and E, C plus E. so college C பாருங்க, graduate student எவ்வளவு இருக்காங்க 140 இருக்காங்க, 140. அடுத்து college E graduate student ஒரு 70 plus ஒரு 70, ரெண்டு together. so ரெண்டு சேர்த்து 210 இருக்கு. ஓகேங்களா, together are what percent of total graduate student and postgraduate student in college D. so college D graduate plus postgraduate. ஓகேங்களா, college D ல. so college D பாருங்க, graduate எவ்வளவு இருக்காங்க 40 இருக்காங்க. so 40 plus postgraduate ஒரு 50 equal to 90. so இவங்களோட அவங்க எவ்வளவு பர்சன்ட். ஓகேங்களா, இவங்களுக்கு அவங்க எவ்வளவு பர்சன்ட், எவ்வளவு அதிகம் கேட்கல, எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னு கேட்கறாங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ 90க்கு 210 இருக்காங்க. ஓகேங்களா, காலேஜ் டி வந்து கிராஜுவேட் பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட் சேர்த்து 90னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் காலேஜ் இலையும் காலேஜ் சிலையும் சேர்த்து 210 இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பெர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்டு 100க்கு எவ்வளவு, அவ்வளவுதாங்க. இங்க 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 3 சார், இது 7 3 சார். ஸோ 700/3 வரும், 700/3. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 3 சார் 6, பேலன்ஸ் 1 ஆகும் 10 ஆகும். 3 3 சார் 9, பேலன்ஸ் 1 10, 3 3 சார் 9, பேலன்ஸ் 1 வரும். ஸோ 1/3%. ஸோ 233 1/3% இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, fourth question. fourth question பாருங்க. fourth question என்ன சொல்லிருக்காங்கன்னா, if total graduate student in college X are 90 more than total graduate student in college E. ஓகேங்களா, சோ புதுசா காலேஜ் X ன்னு ஒன்னு உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா, இந்த காலேஜ் X கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு இருக்காங்கன்னா மோர் தென். ஓகேங்களா, காலேஜ் இ விட ஒரு 90 அதிகமா இருக்காங்க. சோ காலேஜ் இ எவ்வளவு பாத்தீங்கன்னா 70. அப்போ 70 பிளஸ் ஒரு 90, சோ 160. ஓகேங்களா, சோ காலேஜ் எக்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து 160 இருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் ratio of boys to girls in graduate student in college B. so college B boys graduate student
பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓகேங்களா பாய்ஸ் இஸ்டு கேர்ள்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்கன்னா 11:9 ஓகேங்களா is 11:9 and college X is 3:7 college X வந்து boys இஸ்டு girls 3:7 ரேஷியோல இருக்காங்க ஓகேங்களா respectively then find the number of girls in graduate student in college B and X together ஓகேங்களா so graduate student girls கேட்டிருக்காங்க ஓகேங்களா so பாருங்க first B எடுத்துருவோம் so college student எவ்வளவு பாத்தீங்கன்னா 120 B ல வந்து college student 120 இதுல boys 11 பார்ட் girls 9 பார்ட் அப்போ இது ஒரு 11 இது ஒரு 9 டோட்டல் 20 பார்ட் so 20 பார்ட்டுக்கு தான் 120 ஓகேங்களா so one part எவ்வளவு பாத்தீங்கன்னா 6 வரும் 1 2 சார் இது 6 ஓகேங்களா so ஒரு பார்ட் 6 இப்போ என்ன நமக்கு தேவைனா பாய்ஸ் இங்க நமக்கு தேவையில்ல அவங்க girls வச்சு தான் क्वेश्चन கேக்குறாங்க so girls எவ்வளவு பாத்தீங்கன்னா 9 பார்ட்ஸ் so 9 6 சார் எவ்வளவு 54 so காலேஜ் B ல 54 girls இருப்பாங்க அடுத்து காலேஜ் X எடுத்துங்க 3:7ங்கற ரேஷியோல இருக்கு அப்ப இது ஒரு 3 பார்ட்ஸ் இது ஒரு 7 பார்ட் டோட்டல் 10 பார்ட்ஸ் இந்த 10 பார்ட் தான் எவ்வளவு 160 அப்ப girls வந்து 7 பார்ட் எவ்வளவு பார்க்கணும் so 10 பார்ட்டுக்கு 160 னா 7 பார்ட் girls இருக்காங்க ஓகேங்களா 0 0 கட் பண்ணிடலாம் so 16 into 7 16 7 சார் எவ்வளவு 112 so 112 girls இருப்பாங்க ஓகேங்களா क्वेश्चन நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா find the number of girls in graduate student in college B and X together so இந்த 54 plus இது ஒரு 112 so 112 100 கூட ஒரு 50 கூட்டினா 150 12 கூட ஒரு 4 கூட்டினா ஒரு 16 so 166 இருப்பாங்க ஓகேங்களா 112 plus 54 112 plus ஒரு 54 equal to 166 ஓகேங்களா இது ஆப்ஷன் B இந்த क्वेश्चनோட ஆன்சர் அடுத்து லாஸ்ட் क्वेश्चन பாருங்க 5th क्वेश्चन fifth question என்ன கேக்குறாங்க பாருங்க the average number of student post graduate student in college B C and D so college B plus B C D இந்த மூணு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா இவங்கள விட ஆவரேஜ் ஆர் how much more or less than graduate student in college A and E graduate student college A யும் E யும் சேர்ந்து ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் காலேஜ் B பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் B C D so B காலேஜ் B வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 150 அடுத்து காலேஜ் C பாத்தீங்கன்னா 160 அடுத்து காலேஜ் D பாத்தீங்கன்னா 50 ஓகேதானா சோ இதோட ஆவரேஜ் கேட்கலாம் ஒரு நம்பரோட ஆவரேஜ்னா sum of observation by number of observation so இத மொத்தம் 3 நம்பர் இருக்கு நம்பர் ஆஃப் ஓகேங்களா இதோட sum எவ்வளவு பாருங்க 150 ஒரு 50 200 இது 160 360 அப்ப 360 by 3 வரும் so average எவ்வளவு 360 by 3 ஷார்ட் பண்ணோம்னா 120 average is equal to 120 ஓகேங்களா அடுத்து கிராஜுவேட் காலேஜ் A காலேஜ் A எவ்வளவு 80 plus காலேஜ் E எவ்வளவு பாருங்க 70 so எவ்வளவு 150 so இதை விட அது குறைவா இருக்கா கூட இருக்கா எவ்வளவு கேட்கணும் சோ பார்க்கவே தெரியுது குறைவா இருக்கு ஓகேங்களா சோ எவ்வளவு குறைவா இருக்கு 150 minus ஒரு 120 is equal to 30 150 minus ஒரு 120 is equal to 30 so 30 ஸ்டூடண்ட் குறைவா இருப்பாங்க சோ இதுக்கு ஆப்ஷன் C ல இருக்கு 30 ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் புது சேனல்னால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ